வணக்கம். இன்றைய இறை சிந்தனையில் நாம் பார்க்க போது ராசிகள். இன்றைக்கு ஒருவரது ஜாதகத்தில் பாதகாதிபதி இல்லாமல் இருந்தால் அவருக்கு எந்த தோஷமும் இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாதகாதிபதி தான் நமக்கு பாதகம் செய்பவர். அவர் காரகத்துவத்தால் தான் நமக்கு பாதகம் நடந்து கொண்டே இருக்கும். நாம் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் பாதகாதிபதி நம் மனதை மாற்றி பாதகத்திற்கு கொண்டு செல்வார். பாதகாதிபதியை சுட்டி காட்டினால் அதற்கு பரிகாரம் உண்டு. ஆனால் மகா பாதகாதிபதி சுட்டிக்காட்டினால் அதற்கு பரிகாரம் இல்லை. பாதகாதிபதி என்றால் நாம் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்போடு சேர்ந்து நம்ம கூட்டு சேர்ந்து போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிறது, அல்லது ஏதாவது நமக்கு அடிதடியில் ஒருவரை தேவையில்லாமல் நம்ம அடிக்கும்போது அவர் இறந்து விடுதல், அப்படி அந்த மாதிரி இடங்கள்லாம் நாம் அந்த மாதிரி இருக்கும்போது பாதகாதிபதி சுட்டி காட்டினால் என்றால் அந்த மாதிரி இருக்கும்போது நாம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட சேராமல் இடத்தை மாறி வேறு இடத்தில் நல்ல நண்பர்களுடன் இல்லது வண்டியில் பிரயாணம் செய்வதை தவிர்த்தால் நமக்கு பாதகாதிபதியால் எந்த பாதகமும் இல்லை. ஆனால் மகா பாதகாதிபதி தொடர்பு கொண்டால் நமக்கு வருகின்ற கெடுபலன் நடந்துதான் ஆகும். அதை நாம் மாற்ற முடியாது. எப்படியாவது அந்த பாதகம் நடந்துதான் ஆகும். அப்படி என்ற நிலைமையில் நம்மை கொண்டு போய்விடும். இதை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு கஷ்டம் வரும்போது பக்கத்தில் உள்ள ஜோதிடரை அணுகி உங்கள் ஜாதகத்தை பார்த்து அவர் ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்தாலே எல்லாம் சரியாகிவிடும். வணக்கம்.